ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஜெவி ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, நேற்று வந்து தங்கலான்ல இருந்து அறுவடை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னுக்கு பார்க்கணும்னு சொன்னா, நேற்று வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் தான், எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு. 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தா இருந்துச்சுன்னு சொன்னா அப்படி ஒரு ட்ரெய்லர் தான் அது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தங்கலான்ல இருக்க இந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தங்கலான்ல ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னு சொன்னா ஆடியோ லான்ச் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மினிக்கி சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தங்கலான் வார் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே செம்மையா இருந்துச்சு. இப்போ அந்த வரிசையில வந்து அறுவடை அப்படிங்கிற சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து சொன்னோம்னு சொன்னா நம்ம சியான் சார் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு வருவோம், பார்த்துட்டு வந்து சாங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம். லெட்ஸ் கோ கைஸ். கிழக்கு வெளுத்திருச்சு, கீழ்வானம் மென்னிடுச்சு. ஓகே, அவர் பாடியிருக்காரு தான். நல்லா இருக்கு. கனவு பழிச்சு. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ஜிவி பிரகாஷ் குமார் சார் தலைவன். மணிங்க பூத்து கொழுங்கிருச்சு. எண்ணி வச்ச கருடச்சம்பா எல்லாம் விளைஞ்சிடுச்சு. கையை எதிர்பார்த்திருந்த காலம் மாறி போச்சு. நம்ம நல்லா இருக்காரு. சொந்தமா இதுல வந்து ட்ரெய்லர்ல பாத்திருப்போம், அவர் காட்டியிருப்பாங்க. பட் சாங்ல வந்து ஒரு விஷயம் ஃபுல்லா காட்டுறாங்கன்னு சொன்னா இல்லையா தான் இருக்கும். இந்த போர்ஷன் எதிர்பார்க்கல. மியூசிக் நல்லா இருக்கு. கதிரறுப்பு பிந்து தடி தன்னே நன்னானே தானே நன்னானே தன்னே தன்னே நன்னானே. நெல்லறுத்து நிமிந்து நிக்க சின்ன மாமாவே, சின்ன மாமாவே, நீ சொன்ன சொல்லாய் ஒரு கிராமத்து பாடல். இருப்பேன் சின்ன மாமாவே, சின்ன மாமாவே, செல்ல மாமாவே. வாவ் வாவ். ஜிவி சார் என்ன செஞ்சு வச்சிருக்காரு. பேக்ரவுண்ட் செம்மையா இருக்கு. எதிர்பார்க்கல. ஸ்டார்ட்ல வந்து ஸ்மூத்தா போனுச்சு. விஷுவல் அமேசிங், நல்லா இருக்குது. சார் அந்த குழந்தைய கையில தூக்கி வச்சிருக்காரு. ட்ரெயிலரை பார்த்திருப்போம். அந்த கிராமத்துக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி என்னன்னு தெரியல, ஒருத்தர் வராரு. நல்லா இருக்கு உண்மையாவே இந்த லைட்லாம். அது என்னன்னா பாட்டு படிச்சுக்கிட்டு பேசுற மாதிரியும் பாட்டு எடுத்திருக்காங்க. செம்மையா இருக்குது. அந்த ஓகே அறுவடை செய்யறப்ப அந்த கிராமத்துல எப்படி அதை கொண்டுட்டு போவாங்களோ அந்த மாதிரிதான் இருக்குது. நல்லாவே இருக்குது. செம்ம செம்ம செம்ம. ஏன் சார் ஆடிட்டு வர்றாரு? ஆமா, வேற லெவலு. கொழும்பு கொண்டா அடைய மீந்த கூழே அங்கே மிரசுவா அடிச்சு மூடி. லிரிக்ஸ் அமேசிங், செம்ம. ரஞ்சித் அறுவடை பாடல் செம்ம செம்ம செம்ம. ஓகே, சாங் கேட்டோம். வீடியோ சாங் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல சொல்லியிருந்தாங்க சியான் சார் பாடுறாருன்னு சொல்லி. ஆமா, அவர் பாடியிருக்காரு. அவரோட சேர்த்து சிந்தூர் விஷால் பாடியிருக்காங்க. அப்புறம் மதிஷியாம், பாலா, சுகந்தி, இப்படி 4 பேர் பாடியிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உமாதேவி. ஆல்ரெடி மினிக்கி சாங்க்கு அவங்க தான் எழுதி இருந்தாங்க. லிரிக்ஸ்
எல்லாத்துலயுமே நல்லாவே இருக்குது. நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா அவ்வளவு சாங்லயுமே நல்லா தான் இருக்கு. லிரிக்ஸ் எந்த ஒரு குறை சொல்றதுக்குமே இல்லை. அவ்வளவு அழகா ஒவ்வொரு லிரிக்ஸுமே நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்குன்னே சொல்லணும். இதுல விஷுவலுமே பார்த்தோம்னு சொன்னா ஆல்ரெடி மினிக்கி சாங்லயுமே விஷுவல்ஸ் வந்து செம்ம. அந்த டான்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பல காலத்துல உள்ளது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இதுலயுமே விஷுவல்ஸ். எப்படின்னு சொன்னா அறுவடை சாங், டைட்டில் வந்து அறுவடை. பாட பார்த்தோம்னு சொன்னா ஃபுல்லாவே அந்த கிராமத்து ஒரு கிராமிய பாட்டு போட்டிருக்கும். அப்படிங்கிற ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிராமிய பாட்டு கேட்ட மாதிரி அந்த மாதிரியே தான் பாட்டு பாடிக்கிட்டேவும் அப்புறம் பேசிக்கிட்டே அந்த பாட்டு ஒரு இதா கொண்டுட்டு போவாங்க தெரியுமா. அது அந்த அந்த லைன்ல அந்த போர்ஷன் செம்மையா இருந்துச்சு, நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி பேசிக்கிட்டே அந்த பாட்டை கொண்டுட்டு போறது அவ்வளவு அழகா இருக்கு. சியான் சார் இல்ல சின்ன சின்ன ஸ்டெப் கொஞ்சம் போட்டிருக்காரு, சும்மா ஆடிட்டு வர மாதிரி. பில்லு கட்டை சாரி அந்த நெல்லு கட்டை வந்து தலையில வச்சு தூக்கிட்டு வர மாதிரி அவ்வளவு அழகா இருக்குது. ஓகே, பாட்டு கேட்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா பெஸ்ட் தான். ஏன்னு சொன்னா நம்ம ஜிசட் மியூசிக் வந்து ஆல்ரெடி அவரு இந்த மாதிரி படத்துக்கு எல்லாத்துக்குமே அவர் வேற ஒரு ட்ராக்ல தான் போயிட்டு இருக்காருன்னே சொல்லணும். பெருசா ஒரு அலப்பற அளவுக்கு ஒரு சாங் இல்லாம எல்லாமே அழகா நம்ம காதுக்கு குளிர்ச்சியா ஒரு பாட்டை கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெஸ்டா இருக்குது எல்லா சாங்குமே. இது வரைக்கும் வந்த 3 சாங்குமே செம்ம. வார் சாங் வந்து வேற லெவல்ல, மினிக்கி சாங் செம்ம பெஸ்ட்ன்னு தான் சொல்லணும். இதுமே நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு உண்மை பிடிச்சிருக்குது. அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல அந்த மாதிரி தான் இருக்கு. ஜிசட் மியூசிக் உண்மையான அமேசிங் அப்படித்தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா ஜிசட் அந்த மினிக்கி சாங் வந்து ஆல்ரெடி ஒரு இஷ்யூவோட போயிட்டு இருந்துச்சு. மினிக்கி சாங் வந்து ஒரு பழைய ஒரு கிராமத்து சாங் எடுத்து பண்ணியிருக்காரு. கொப்பி பண்றாரா அப்படின்னு சொல்லி கொப்பி பண்ணல. இது வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி பண்றதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவுமே ஒரு கிராமிய படம் மாதிரி தான், ஒரு பழங்கால குடியினர்கிட்ட ஒரு படம் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அப்ப அங்க வந்து அவங்கள்ட்ட என்ன இது இருக்கோ அதைத்தான் அங்க நம்ம காட்டணும். அப்போ அந்த வந்து அந்த மியூசிக் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு மினிக்கி சாங்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி மியூசிக் வந்து ஆல்ரெடி வந்து மலையாள படத்துலயுமே அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பயுமே அந்த மாதிரி போணுச்சு. அதே தான் இவருமே பண்ணியிருக்காரு. இதுல கொப்பி பண்ணியிருக்காரு, கேட்டா கொப்பி எல்லாம் பண்ணல. நல்லாவே இருக்குது, சாங் கேட்கற மாதிரி இருக்குது, பெஸ்டா தான் இருக்குது. இந்த சாங்குமே அவ்வளவு அழகா இருக்குது, கேட்கலாம். சியான் சார் இதுக்கு முன்னுக்கே ஒரு 5 சாங் பாடி இருக்காரு, ஒரு 5 படத்துல பாடி இருக்காரு. அதுல பார்த்தோம்னு சொன்னா கனவே கனவே சாங், அப்புறம் தெய்வ திருமகன்ல ஒரு பாட்டு பாடி இருக்காரு, அப்புறம் இன்னும் 3 சாங் பாடி இருக்காரு. இதுலயுமே ஓகே. இதுலயுமே ஸ்டார்ட்ல மட்டும் தான், ஃபுல் சாங் வந்து அவர் ஃபுல்லாவே வரல. அந்த பாட்டுல ஸ்டார்ட்ல வந்து சின்ன இது ஒன்று பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பாடியிருக்காரு போல. மற்றது இவங்க எல்லாம் பாடியிருக்காங்க. ஓகே, படம் வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே அதுக்கு தான் வெயிட்டிங்னு நினைக்கிறேன். 15 தங்கலான் ரிலீஸ் அப்படிங்கிறதுக்கு நானுமே அதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். படத்தை கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா ட்ரெய்லர்ல இருந்து சாங்ல இருந்து எல்லாமே செம்மையா தான் இருக்கு. எதுவுமே குறைங்கிற அளவுக்கு இல்லை, பெஸ்டா இருக்குது. எனக்கு 16 15 போக இல்லாது 17 மாதிரி தான் நானுமே பாக்குற ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னா நேற்று கங்குவா ட்ரெய்லர் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் சாட்டிஸ்ஃபைடான ஒரு ட்ரெய்லர் கிடைச்சிருக்குன்னு சொன்னா பெஸ்ட் நிறைய கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவுமே நல்லா இருந்துச்சு. பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போயிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம சேனல்ல ரியாக்ட் பண்ணி போட்டிருக்கேன், அந்த வீடியோவையும் பாருங்க. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பெஸ்டா பர்சனலா செம்மையா இருக்கு. விஷுவல்ஸ் எல்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தூரம் ஒரு பெஸ்டா கொடுக்க முடியுமோ விஎஃப்எக்ஸ் அந்த அளவு கொடுத்துருக்காங்க. அந்த பாம்பு சீன்லாம் ஒன்று இருக்கும் பாருங்க, அது நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா கூட விஎஃப்எக்ஸ் வந்து தெரியல, அவ்வளோ ஒரு நேச்சுரலா இருக்குது ஒவ்வொரு சீனுமே. அதே மாதிரி தான் தங்கலான்லயும் நம்ம விஎஃப்எக்ஸ் பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. இதுலயுமே அந்த ஒரு நாகத்தொட்டு சீன்லாம் காட்டியிருக்காங்க, நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, இந்த நம்ம சேனலை பாக்குறவங்க, இந்த வீடியோ பாக்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதும் உங்களுக்கு வரும். நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். அப்பதான் நானுமே அடுத்தடுத்த வீடியோ செய்யறதுக்கு இயலும். ஓகே கேஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, பாய், தேங்க்யூ.